ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, முயன்றால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும்னு உனக்கான விஷயங்களை அடைவதற்காக நீ செய்யும் முயற்சிக்காகவே நீ தேடியதை உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் செல்லமே. அதற்கான அற்புத வாய்ப்பாகத்தான் இப்போ உன் வாழ்க்கையில் நல்ல நேரத்தை நான் தொடங்கி வைத்திருக்கிறேன். வாழ்க்கையில் அவமானங்களை பொறுத்து கொண்டும் சகித்து கொண்டும் வாழும் ஒருவன் நிச்சயமாக வாழ்க்கையில் உயர்ந்த அடையாளமாக நிற்பான் என்பதற்கு நீயே உதாரணமாக இருக்கப் போகிறாய் செல்லமே. ஏன்னா இத்தனை நாட்கள் எவ்வளவோ கஷ்டங்களை சந்தித்து மனசளவில் எவ்வளவோ வேதனைப்பட்டு துன்பங்களை அனுபவித்து தீர்த்ததற்காகவே அதற்கான பலனாகவே உன் வாழ்க்கையில் இப்பொழுது நல்ல நேரம் தொடங்கி இருக்குது. எப்பொழுதுமே நான் சொல்கிற விஷயத்தை மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கோ. பிரச்சனைகளை எதிர்கொள்பவர்களின் வாழ்க்கையில் சிறிது காலத்திற்கு பிறகு அமைதி நிலவ ஆரம்பிச்சிடும். ஆனால் பிரச்சனையை கண்டு ஓடி ஒளிய ஆரம்பிச்சிட்டா வாழ்க்கை முழுவதும் கண்ணாமூச்சி ஆட்டம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நீ பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடிக்கொண்டே இருப்பதாக இருக்கும் செல்லமே. அதனால தான் என்ன நடந்தாலும் தைரியமாக எதிர்கொண்டு அதை எதிர்கொள்ள பழகுன்னு நான் உனக்கு அடிக்கடி சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ எதை கண்டும் யாரை கண்டும் அஞ்ச தேவையில்லை செல்லமே. உனக்கு பின்னால் மிக பெரும் பக்க பலமாக உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஏன் சின்ன சின்ன விஷயங்களுக்காகலாம் பயப்படவோ கவலைப்படவோ செய்கிறாய்? காலையில் நீ சீக்கிரம் எழுந்து பாரு. உன் வாழ்க்கையில் பல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கு அந்த சிறிய விஷயமே பெரிய பலனை கொடுக்கும். மாடிப்படிகளில் ஏறும்போது சுமைகளை தூக்கி கொண்டு சென்றால் சுலபமாக ஏற முடியாதல்லவா? அதே போலதான் வாழ்க்கையில் நீ வெற்றி படிகளை நோக்கி செல்லும்போது கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச விஷயங்களை சுமைகளாக சுமந்து கொண்டு செல்லாதே செல்லமே. கடந்த காலத்தில் நடந்தது நடந்து போச்சு, முடிஞ்சது முடிஞ்சு போச்சுன்னு நினச்சி அதை சுமையாக சுமந்து செல்லாமல் அங்கேயே இறக்கி வச்சுட்டு உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நோக்கி மட்டுமே உனது செயல்கள் இருக்கட்டும். சூரியன் உதித்து வருவதற்கு முன்பாகவே உன் சோம்பலை முதல்ல விரட்டிரு. சுறுசுறுப்புங்கிற நெருப்புல உன் சோம்பலை போட்டு நீ சாம்பல் ஆக்கினாலே போதும். விரைவில் உனக்கு வெற்றி விழா எடுக்கும் செல்லமே. சேமிக்க நினைக்கிற போதெல்லாம் புதுசாக ஒரு செலவு வந்துடுதே, கொஞ்சம் கூட என்னால் சேர்த்து வைக்கவும் முடியலை, என் வீட்டோட கஷ்டத்தையும் என்னால் முடிக்க முடியலைன்னு நினச்சி வருத்தப்படுகிறாயா? முன்னேற நினைக்கும் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு பிரச்சனை புதுசாக வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா வாழ்க்கை என்பது தடகள போட்டி போலதான் செல்லமே. அதை தாண்டி தாண்டி போனால்தான் வெற்றி மாலை கிடைக்கும். நீயும் உன்னுடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தாண்டி போக கற்றுக்கோ. அதற்கான வழிமுறைகளை நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன். உன்னுடைய உழைப்பில் ஒருபோதும் நீ சிக்கனமாக இருக்கக்கூடாது. உன்னுடைய உழைப்பை நீ தாராளமாக செய்யு. ஆனால் உழைச்சதில் கிடைச்ச பணத்தில் ஒருபோதும் தாராளத்தை காட்டாதே. உழைப்பில் சிக்கனமாக இருப்பதும் உழைத்த பணத்தில் தாராளமாக இருப்பதும் தப்பு. வாழ்க்கைங்கிறது மேடுகளும் பள்ளங்களும் நிறைஞ்சது தான். மேடுகளில் ஏறும்போது ரசித்து கொண்டே போகிற நீ பள்ளங்களில் இறங்கும்போது கொஞ்சம் மனவலிமையோடு இறங்கு தங்கமே. நான் சொல்கிறது புரியுதா? நல்லது நடக்கும்போது சந்தோஷப்படுற நீ கஷ்டமான விஷயங்கள் ஏதாவது நடக்கும்போது அதை தாங்கும் தைரியத்தையும் வளர்த்துக்கோன்னு சொல்கிறேன். நிலா தேஞ்சிக்கிட்டே இருக்கே, நம்முடைய பிரகாசம் குறைஞ்சிக்கிட்டே போகுதேன்னு அந்த வானம் ஒரு நாளும் வருத்தப்படாது. அதுபோல மழை பெய்வதால் நாம் நனைகிறோமேன்னு எந்த மரங்களும் குடை பிடிப்பதில்லை தானே. அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ தொடர்ந்து நம்பிக்கையை இறுக்கமாக பிடிச்சு வச்சிருந்தீனா தோல்விகள் என்பது ஒருபோதும் உன்னை நெருங்காது தங்கமே. மன வலிமையோடு இருந்தால் வாழ்க்கையே உன் வசமாக மாறும். நீ தேடியதெல்லாம் இப்பொழுது உனக்கு கிடைக்கும்படி உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டதல்லவா? இந்த சமயத்தில் அடுத்தவர்களின் தவறுகளை பற்றி நீ யோசிக்காதே. ஏன்னா மற்றவர்களுடைய தவறுகளை நீ பார்க்க ஆரம்பிச்சிட்டீனா உன்னுடைய தவறுகளை உன்னால் உணர்ந்து கொள்ளவே முடியாது. முதல்ல நீ செய்கிறதுல சரி எது தவறுதுன்ற தெளிவான மனநிலை உனக்கு வேண்டும். அப்பொழுதுதான் சரியான விஷயங்களை அதிகப்படுத்தி கொண்டும் தவறான விஷயங்களை குறைத்து கொண்டும் உன் வாழ்க்கையை வழிநடத்தி முன்னேற்றி செல்ல முடியும். உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கணும், நல்லது நடக்கணும்னு நீ ஆசைப்பட்டா எடுக்கும் முடிவுகளெல்லாம் சரியானதாக இருக்கணும். சரியான முடிவுகளை எடுத்து வளமான வாழ்க்கையை வாழப்பார். உனக்கு துணையாய் நான் வந்து நிற்பேன். ஓம் சாய்ராம்.